என் பெயர் வான்மதி. வயது 28. அனைத்து பெண்களும் தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் இந்த கல்யாண பரீட்சை என் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் ரிசல்ட் தான் இன்னும் தெரியவில்லை. நடைபெற்ற அத்தனை பரீட்சையிலும் நான் ஃபெயிலா பாஸா கேள்விக்குறித்தான். பார்த்துவிட்டு செல்பவர்கள் ஊருக்கு போய் பதில் போடுகிறேன் என்கிறார்கள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. என் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்க எதிர் வீட்டில் வசிக்கும் என் பள்ளி தோழி சுசீலாவின் தங்கை சரண்யாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. என் தோழி சுசீலாவுக்கு திருமணமாகி தற்போது கையில் ஒன்று வயிற்றில் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது அவளின் தங்கை திருமணத்திற்காக அவள் இங்கே வந்திருக்கிறாள். அவளின் தங்கைக்கு மிகவும் பொருத்தமான மாப்பிள்ளை. நல்ல படித்தவர், கம்ப்யூட்டர் என்ஜினியர். இன்னும் ஒரு மாதத்தில் அவளுக்கு திருமணம். எங்கள் எதிர்வீடு என்பதால் அங்கு நடக்கும் அத்தனையும் எங்கள் கண் பார்வைக்கு வரும். அந்த திருமண வீட்டின் சந்தோஷம் என் பெற்றோரின் மனதை கலங்கடித்தது. அவர்கள் என்னை பார்த்து பார்த்து மனம் வாடினர். இறுதியாக அப்பா ஒரு முடிவை எடுத்தார். எப்படியாவது ஒரு மாப்பிள்ளையை தேடி பிடித்து உடனே எனக்கு திருமணம் முடித்தாக வேண்டும் என்று நினைத்தார். பையன் பேரு சிதம்பரம். நல்ல உயரம், பார்க்க ராஜாவை போல் இருப்பான். பாலிடெக்னிக் படித்த அவனுக்கு நல்ல வேலை கிடைக்காத காரணத்தால் யாரிடமும் கை கட்டி வேலை செய்ய பிடிக்கலேன்னு தனியாக மளிகை கடை வைத்து நடத்துகிறான். பையன் ரொம்ப குணவான், எந்த தப்பான பழக்கமும் இல்லாதவன். பையனுக்கு அப்பா அம்மா இல்லை, ஒரு பாட்டி மட்டும்தான். அதிகம் எதிர்பார்க்க மாட்டான். முக்கியமாக பெண்ணோட செவ்வாய் தோஷத்துக்கு எந்த மறுப்பும் சொல்லலை. ஏனென்றால் அவனுக்கும் செவ்வாய் தோஷம். எனவே நம் வான்மதிக்கு ரொம்ப பொருத்தமான பையன். தரகர் பையனின் படிப்பையும் வாழ்வையும் சொன்ன போதே எனக்கு மிகவும் கசந்தது. நான் MBA பட்டதாரி, கூடவே IAS தேர்வுக்கு படித்தும் வருகிறேன். தற்போது பெரிய வங்கியொன்றில் அதிகாரியாக இருக்கின்றேன். பார்க்கவும் அழகாக இருப்பேன். என் அப்பா ரிட்டையர்ட் வங்கி அதிகாரி. என் கல்யாணத்திற்காக ஓரளவுக்கு சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் என்னுடைய செவ்வாய் தோஷம் எந்த வரனும் எனக்கு அமையாமல் போய்கொண்டிருந்தது. ஒத்து வந்த 2 வரன்களும் கேட்ட விலை மிகவும் அதிகமாக இருக்கவே 28 வயதாகியும் என் கழுத்து காலியாகவே இருந்தது. எந்தன் கற்பனை கணவன் அழகாக இருப்பான். அவன் பெரிய பிஸ்னஸ்மேன். AC ரூமில் அமர்ந்து காரில் பயணம் செய்து வசதியாக வாழ்பவன். காலையில் என்னை கொண்டு வந்து ஆஃபீஸில் டிராப் செய்துவிட்டு மாலையில் என்னை பிக்கப் செய்து கொண்டு பீச் டிராமா என்று சுற்றக்கூடியவன். ஆனால் தரகர் சொன்ன சிதம்பரம் நிச்சயமாக அப்படியெல்லாம் இருக்கப் போவதில்லை. எந்த நேரமும் கரை படிந்த அழுக்கு சட்டை, மளிகை கடை வாசனை, ஒரே அழுக்கு சாமியாக இருப்பான். அதை கேட்டதும் எனக்கு எரிச்சலாக வந்தது. இந்த வரன் வேண்டாம் என்று அப்பாவிடம் சொல்லிவிடலாம் என்று பார்த்தபோது, முதல்ல பையனை நீ பாரு, அவன் உன்னை பார்க்கட்டும், அப்புறம் பேசலாம். அதுவும் உனக்கு பொருந்தி வர ஜாதகம் கிடைக்கிறதே அபூர்வம். பேசாம இரு என்று அப்பா வாயை அடைத்து விட்டார். நான் அங்கே மௌனமாக இருந்தேன். எப்படியும் என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்பது எனக்கு தெரியும். பெண் பார்க்கும் தினத்தன்று வரனும் அவனுடைய பாட்டியும் வீட்டில் நுழைந்த போதே ஜன்னல் வழியாக பார்த்தேன். எனக்கு என் வாழ்க்கையே வெறுத்துவிட்டது. இவனையா ராஜாவாட்டம் இருப்பான் என்று சொன்னார் தரகர். எனக்கு எரிச்சலாக வந்தது. இவனா ராஜா? ராஜா விட்டு சமையல் அறையில் எடுபடியாக கூட இவனை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றியது. என்னை விட குறைவான உயரம், வெள்ளை வேஷ்டி சட்டையில் தொட்டால் ஒட்டிக்கொள்ளுமோ என்று பயப்படும் அளவுக்கு கருப்பு நிறம். இந்த லட்சணத்தில் முகத்தில் அம்மை தழும்புகள் வேறு. நல்ல படிப்பு இல்லை, சிறிதும் அழகில்லை, அந்தஸ்து இல்லை. எந்த விதத்திலும் எனக்கு ஈடில்லாத இந்த வரனை இங்கே அழைத்து வந்த அந்த தரகருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரம் பீறிட்டு கொண்டு வந்தது. 4 பேர் முன்னிலையில் கலாட்டா செய்யக்கூடாது என்று அமைதியாக இருந்தேன். ஆனால் முகத்தில் கொடிக்கொண்டு விட்ட கடுகடுப்பை மட்டும் என்னால் மறைக்க முடியவில்லை. வந்தவர்கள் வாசலை தாண்டிய உடனே அப்பாவையும் தரகரையும் திட்டி தீர்த்தேன். இப்படியெல்லாம் என்னை யார் தலையிலாவது கட்ட வேணாம்.
நான் ஒன்றும் உங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கல. இனிமே நீங்கள் எனக்காக வரன் பார்க்கவே வேண்டாம். எனக்கு பிராத்தம் இருந்தால் தானே நடந்துட்டு போகிறது. அதுக்காக இப்படி எந்த பொருத்தமுமே இல்லாத ஓர் ஆளை கட்டிக்க நான் தயாராக இல்லை. திட்டவட்டமாக என் முடிவை கூறினேன். அம்மா விடவில்லை. அப்படி என்னடி குறை கண்டுட்ட அந்த பையன்கிட்ட? வெள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்து பார்க்கறது தான் உத்தியோகமா? பையன் சுயமாக தொழில் பண்ணி சொந்த காலில் நிற்கிறான். அது தப்பா? உன்னை விட அவன் அதிகமாகவே சம்பாதிப்பான்னு எனக்கு தோணுது என்றாள். அழகு என்னடி பெரிய அழகு? 2 குழந்தை பெத்துண்டியனா நீயும் பாட்டி மாதிரி ஆயிடுவே. அதெல்லாம் நிலையானதே இல்லை. குணம்தான் முக்கியம். அவன் தன்னோட பாட்டியை இந்த வயசுலேயும் பத்திரமா பார்த்துக்கிறான். அவகிட்ட நடந்துக்கிறத பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. நிச்சயம் நல்ல பையன்தான். இவனை கல்யாணம் பண்ணிட்டா நீ ஓஹோன்னு இருப்பே. அவ்வளவு தான் என்னால் சொல்ல முடியும். என் அம்மா கோபமாக சொல்ல, நீ படித்த பொண்ணு, உனக்கு விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஜாதகம் பொருந்தி வர்றது. அவங்களும் அதிகமாக டிமாண்டு பண்ணுற மாதிரி தெரியலை. பொண்ணுக்கு சம்மதம்னா தேதியை குறிக்கலாம்னு பையனோட பாட்டி சொல்லிட்டாங்க. போய் லெட்டர் போடலாம்னு பந்தாயெல்லாம் பண்ணலை. யோசிச்சு பாருமா என்றார் என்னுடைய அப்பா. இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை. என் முடிவானது தான் என்றேன். 2வது நாள் மாப்பிள்ளையிடமிருந்து வந்த கடிதத்தை கண்டு இடிந்து போய் உட்கார்ந்திருந்தார் என் அப்பா. ஆனால் நானோ துள்ளி குதித்து கொண்டிருந்தேன். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. பார்த்தீங்களா அப்பா, நல்ல பையனின் லட்சணத்தை. அவருடைய மளிகை கடையை சூப்பர் மார்க்கெட்டாக மாற்ற 1 லட்சம் தர முடியுமான்னு கேட்டிருக்காரு. கடன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இருக்காரு. ஆனால் மறைமுகமாக அவர் கேட்குறது வரதட்சணை. இப்போ என்ன பண்ணுறதா உத்தேசம்? 1 லட்சம் கொடுத்தாவது என்னை தள்ளி விடுறதா எண்ணமா? நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக செய்கிறதா இருந்தாலும் நான் நிச்சயமாக சம்மதிக்க மாட்டேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டேன். பையன் நிறம் மட்டும்தான் கருப்புன்னு நினச்சேன். மனசும் கருப்புன்னு இப்போ தான் தெரியுது. இப்போவே 1 லட்சம் கூசாமல் கேட்குறவன் நாளைக்கே மறுபடியும் ஏதாவது கேட்டு உன்னை கண்கலங்க வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் என்றவர், சரிம்மா, இன்னிக்கே அவன் நாக்கை பிடுங்கிற மாதிரி திட்டி லெட்டர் எழுதி போடுறேன் என்றார். அதன் பிறகு நான் சந்தோஷமாக இருந்தேன். எங்கள் எதிர் வீட்டில் திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் வருத்தம். ஏங்க, இனி கொஞ்சம் கவனமாக விசாரித்து வரன் தேடுங்க. பாவம் வான்மதியும் எத்தனை தடவை தான் இப்படி வந்து நிற்க முடியும்? சரிம்மா என்றார் என் அப்பா. எனக்கு மிகவும் சந்தோஷம்தான். அன்று மாலை எதிர்விட்டு சரண்யாவை வழி அனுப்பி வைத்தார்கள். அவள் வெளிநாடு செல்கிறாள். மாப்பிள்ளை நல்ல சிவப்பு, பார்க்க ஹீரோவை போல இருந்தார். நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். என் கற்பனையில் நான் நினைத்திருக்கும் மாப்பிள்ளையும் இதே போல அழகாகத்தான் இருப்பார். நான் அவரையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த என் அம்மா, வான்மதி உள்ளே வா என்று அழைத்து சென்றார். மறுநாள் காலை என் தோழி சுசீலா வந்தாள். வான்மதி, வான்மதி, வா சுசீலா. என்னடி, ஊருக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்டி, உன்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சரிடி. என் அம்மா அவளிடம், என்னம்மா சுசீலா, உன் தங்கைக்கு என்ன சீர் கொடுத்தீங்க? அதை ஏன் கேட்குறீங்க ஆண்டி? நிலத்தை விற்று 50 பவுன் நகை, காரு, 2 லட்சம் ரொக்கம். என்ன இவ்வளவு பணமாக கொடுத்தீங்க? ஆமாம் ஆண்டி, நல்ல வசதியான இடம், வேற வழி என்ன செய்கிறது? இதை கேட்ட எனக்கு பகீர் என்றது. என்ன சுசீலா சொல்கிறீங்க? அவ்வளவு பணமா செலவு செஞ்சீங்க? வேற வழி? எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்போது 15 பவுன் கட்டில், பீரோ, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அதுவே எங்கள் வீட்டுக்காரவங்க வேணாமன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாரு தான் எங்கள் பொண்ணை வெறுமனே அனுப்ப முடியாதுன்னு சீர் செஞ்சு அனுப்பினார். இப்போ இவளுக்கு இவ்வளவு சீர். எங்கள் அப்பாருக்கிட்ட கேட்டு சண்டை போடலாம்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்காரவங்க வேணாமன்னு சொல்லிட்டாங்க. அவரே வேணாமன்னு சொல்லும்போது எனக்கு மட்டும் எதுக்கு? என்ன சொல்கிற சுசீலா? ஆமாண்டி, அவர் படிக்கலையே தவிர பணத்துக்கு ஆசைப்படாதவர். சுசீலா, பணம் இருக்கிறவன், அழகு இருக்கிறவன், படித்தவன் இப்படியெல்லாம் பார்த்து கட்டிக்கிட்டா தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சிலர் நினைக்கிறாங்கம்மா. நல்லா சொல்லு, புத்திக்கு உரைக்கட்டும்.
ஏன் ஆண்டி, நம்ம வான்மதிக்கு என்ன? அவ நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையிலும் இருக்கா. அதனால் அவ படித்த மாப்பிள்ளையத்தான் எதிர்பார்ப்பா. நீ வேறம்மா, சும்மாவே அவ ஆடுவா. அம்மா சும்மா இருங்க. சுசிலாவை அனுப்பிவிட்டு அன்று நான் சந்தோஷமாக ஆஃபீஸுக்கு சென்றேன். அங்கே என் டேபிளில் வந்த ஃபைலை பார்த்து அதிர்ந்தேன். சிதம்பரம் அந்த பெயரையும் ஃபோட்டோவையும் பார்த்து அதிர்ந்தேன். தன் கடையை டெவலப் செய்ய லோன் கேட்டு அப்ளை செய்திருந்தான். சிறிது நேரத்தில் அவன் டேபிளுக்கு வந்தான். வணக்கம் மேடம். என்னை பார்த்ததும் அதிர்ந்தான். நீங்கள் இங்கத்தான் வேலை செய்கிறீங்களா? ஆமாம். உட்காருங்க. என்ன விஷயம்? இல்லைங்க, என் கடையை சூப்பர் மார்க்கெட்டாக டெவலப் செய்ய லோன் கேட்டிருக்கேன். அதற்கான டாக்குமெண்ட் எல்லாம் இதில் இருக்குது. ஏன், வேற எந்த பொண்ணும் உங்களுக்கு கிடைக்கலையா? மேடம், என்ன சொல்கிறீங்க? புரியலையே. இல்லை, உங்கள் மளிகை கடையை டெவலப் செய்ய வேற எங்கேயும் லெட்டர் போடலையான்னு கேட்டேன். இதை கேட்டதும் அவன் சத்தமாக சிரித்தான். மேடம், முதல்ல கையை கொடுங்க. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுருக்கமாக என்றான். எதற்கு என்று புரியாமல் விழித்த என்னை பார்த்து கலகலவென சிரித்த அவன் தொடர்ந்தான். உங்கள் விருப்பத்திற்கு மாறா இந்த கல்யாணம் நடக்கலை, அதுக்குத்தான் என்று அவன் மற்றொரு புதிர் போட்டதும், என்ன சொல்கிறான் இவன் என்று நிமிர்ந்து உட்கார்ந்தேன். அவனே விளக்கினான். என்ன மேடம் முழிக்கிறீங்க? 1,00,000 ரூபாய் கேட்டு என் லெட்டர் வந்தது, அதைத்தானே சொல்கிறீங்க? அதை பார்த்ததும் உங்கள் அப்பா அம்மா மனம் வெறுத்து இந்த வரன் வேண்டாமன்னு முடிவுக்கு வந்திருப்பாங்களே என்றவன், தரகர் உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் சொன்னப்பவே இது பொருந்தாத கல்யாணம், நிச்சயமாக நடக்காதுன்னு எனக்கு பட்டது. ஏன்னா என்னுடைய பர்சனாலிட்டி, படிப்பு, தொழில் எதுவுமே உங்கள் படிப்புக்கும் அழகுக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுது. வேண்டாமன்னு தரகர்கிட்டே சொன்னேன். ஆனால் எங்கள் பாட்டி அவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தவங்க. அவங்க சொன்னாங்க, ஜாதகம் பொருத்தம் இல்லாததால தான் அந்த பொண்ணோட கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுதாம். உனக்கும் இப்படி ஒரு ஜாதக அமைப்புத்தான். அதே அமைப்பு ஜாதக பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். பகவான் பிரார்த்தம் இதுதான் நடக்கணும்னு இருந்தா யார் தடுத்து நிறுத்த முடியும்? பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோமே. இதில் என்ன தப்புன்னு என்னை பெண் பார்க்க வர சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஜன்னல் வழியா என்னை பார்த்தீங்களே, அப்பவே உங்கள் முகம் சுருங்கி போனதை கவனித்தேன். அப்புறம் காப்பி கொடுக்கறப்பவும் பார்த்தேன். நான் உங்களை மாதிரி பிஜி டிகிரி ஹோல்டர் இல்லைனாலும் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். 4 பேரோட பழகியிருக்கேன். இல்லை, உங்கள் மனசு புரிஞ்சு போச்சு. உங்கள் அப்பா அம்மா கட்டாயத்துக்காகத்தான் பெண் பார்க்கிற சம்பிரதாயத்துக்கே ஒத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு பட்டது. என்னத்தான் படித்து சம்பாதிக்கிற பொண்ணாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படுற பொண்ணுன்னு புரிஞ்சு போச்சு. அவங்க கட்டாயப்படுத்தினா கல்யாணத்துக்கும் சம்மதிச்சு விடுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்படி பிடிக்காமல் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை பாழடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற எல்லாத்துலேயும் பொருத்தமான வரன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறது தப்பில்லை, அது உங்கள் உரிமை. ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுகிற சக்தி அந்த சமயம் உங்கள் கையில் இல்லைன்னு பட்டது. உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் தர்ம சங்கடமான நிலையில் மாட்டிக்கிறீங்கன்னு தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு விருப்பமில்லாத இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா அதை செய்ய என்னால் மட்டும்தான் முடியும்னு பட்டுது. பொண்ணு பிடிக்கலேன்னு காரணம் சொன்னால் உங்கள் அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும். ஏன், ஒருவேளை உங்களுக்கே கூட இவன் கூட நம்மை வேணாமன்னு சொல்லிட்டானே எப்போவாவது தோணும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணத்தான் 1,00,000 டிமாண்டு வைத்தேன். ஆனால் பொய்யா கூட வரதட்சணைங்கிற தவறான அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மனம் ஒப்பவே இல்லை. அதான் கடன்னு எழுதினேன். உண்மையில் நான் என்னுடைய கடையை டெவலப் செய்ய கடன் கேட்டு பேங்காக அலைஞ்சிட்டு தான் இருந்தேன். உடனே எனக்கு அந்த யோசனை வந்துச்சு. அதான் ஒரு பொய்யை அடித்து விட்டேன். உங்கள் பதில் கடுதாசி கிடைச்சது. நீங்கள் திட்டி எழுதியது எல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. எப்படியோ உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆனதில் சந்தோஷம்தானே என்று சிரித்து கொண்டே எழுந்தார் சிதம்பரம். என்னுடைய கண்களில் நீர் பளபளத்தது. அன்று இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. அடுத்த நாள் காலை அவர் லோன் விஷயமாக என் டேபிளுக்கு வந்தார். அவரிடம் நான் எதையும் பேசாமல் என் டேபிளின் கீழிருக்கும் குப்பை தொட்டியை பார்த்தேன். அவரும் பார்த்தார்.
அதில் அவர் கொடுத்த லோன் படிவங்கள் துண்டு துண்டாக கிழிந்திருப்பதை பார்த்த அவர் மௌனமாக எழுந்து வெளியே நடந்தார். ஒரு நிமிஷம் நான் எழுந்து வெளியே சென்று அவர் கைகளில் ஒரு காகிதத்தை தந்தேன். அதை பிரித்து பார்த்த அவர் முகமோ 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. அப்பா 3 நல்ல தேதிகள் பார்த்திருக்கிறார். நீங்கள் ஒரு நல்ல தேதியா உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு சொல்லுங்க என்று வெட்கத்துடன் சொல்லி அங்கிருந்து சென்றேன். அடுத்த 3 மாதத்தில் எங்களின் திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. எங்களின் வாழ்க்கைக்கு போதுமான அளவு சொந்தமான சிறிய வீடு அமைந்தது. எங்களின் மளிகை கடையும் சூப்பர் மார்க்கெட்டாக மாறியது. என் அம்மா சொன்னதை போல் என் கணவர் அவரது கடின உழைப்பால் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறார். ஏன் எல்லா ஆண்களையும் விடவும் மிகவும் நல்லவராக இருக்கிறார். இதை நான் கர்வமாக சொல்லிக்கொள்வேன். அன்று எங்கள் அம்மா வீட்டிற்கு சென்றிருந்தோம். எதிர் வீட்டில் சரண்யா வந்திருந்தாள். அவளை பார்த்ததும் எப்படி இருக்க சரண்யா என்றேன். அவள் எதுவும் பேசாமல் உள்ளே சென்றாள். அம்மா, எதிர் வீட்டு சரண்யா வந்திருக்கிறாள் போல. ஆமாடி, அவ கதை பெரிய கதை. என்னம்மா ஆச்சு? அவ புருஷன் அவளுடைய நகை பணம் அத்தனையும் புடுங்கிட்டு இன்னும் பணம் வேணுமென்னு கொடுமை செய்கிறானாம். இவ தாங்க முடியாமல் ஓடி வந்துட்டா. இப்போ இங்கே வீட்டோட தான் இருக்கா. பாவம். படித்த மாப்பிள்ளை படிக்காத மாப்பிள்ளையோ மனசு நல்லா இருக்கா, அதுதான் முக்கியம். என் அம்மா சொன்னவுடன் என் ஆழ்மனது சொருக்கின்றது. உண்மைதான்.